ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலவெளியில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே இவ்வாறாக நாம் வாசிக்கிறோம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில நாம் எந்த காரியத்தை குறித்தும் கவலைப்படாமல் இருக்க வேண்டும் என்பதை தேவனுடைய சித்தமாய் காணப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய மலை பிரசங்கத்திலே நீங்கள் கவலைப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் அங்கு போதிக்கிறதை குறித்து மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு மூலத்தை கூட்டுவான் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் கேட்கிறவராய் காணப்பட்டார். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் தான் வசனத்தை கேட்கிறவர்களாக இருந்தாலும் உலக கவலையினால் அமிழ்ந்து போய்கொண்டிருந்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களோடு கூட அவர் படகிலே பிரயாணம் செய்த பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிட்டு, அப்பொழுது அவர்கள், போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லை என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை பார்த்து சீடர்கள் கேட்டார்கள். மலை பிரசங்கத்தில் கவலைப்படாதீர்கள் என்ற பிரசங்கத்தை இயேசுவை பார்த்து இங்கே சீசர்கள் உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி கேட்கிறவர்களாக காணப்பட்டார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படி பிரச்சனை என்னும் பலத்த காற்று அடிக்கிறதான பொழுது, அலைகள் மோதுகிறதான பொழுது அதை குறித்து நீங்கள் கவலைப்படாதிருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு உண்டான பிரச்சனையை போல நமக்கு ஒரு நாளும் உண்டாகவில்லை. ஆனால் அவர் சொல்லுகிறார், கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறது மாத்திரம் அறிந்திருக்கிறேன். அவர் சொல்லுகிறார், ஆகிலும் அவைகள் ஒன்றை குறித்து நான் கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன் என்று சொல்லி மிகவும் விசுவாசத்தோடு கூட அவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையால் ஒன்றே குறித்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில கவலை கொள்ளாதிருங்கள். ஒருவேளை நீங்கள் உங்கள் எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட்டு கண்ணீரோடு கூட காணப்படுகிறீர்களா? உங்கள் பிள்ளைகளை குறித்து மனிதர்கள் கொடுக்கிறதான பலவிதமான அச்சுறுத்தலினால் பயத்தினால் உண்டாகிற கவலையினால் பாரப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சரீரத்தில் உண்டாகினதான வேதனை நிமித்தமாக, வியாதி நிமித்தமாய் மிகவும் கவலைப்பட்டு வேதனையோடும் துக்கத்தோடும் கண்ணீரோடு கூட காணப்படுகிறீர்களா? உங்கள் குடும்பத்திலே பலவிதமான பிரச்சனை நிமித்தமாக நீங்கள் கவலைப்பட்டு காணப்படுவீர்கள் என்றால் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் கவலைகள் எல்லாம் அவரிடத்தில் வைக்கும்படியாக அவர் உங்களிடத்தில் கேட்கிறார். எல்லாவற்றையும் குறித்து நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம்தான், உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனிடத்தில் தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அதனால் சகலவற்றையும் அவருடைய பாதத்திலே இறக்கி வைக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் வாஞ்சிக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை தந்து, ஆறுதலை தந்து, விடுதலை தந்து, நிம்மதியை தந்து அவர் மகிழ பண்ணுகிற தேவன். அவருடைய திருப்பாதத்திலே சகல காரியங்களும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் அவருடைய திரு சமூகத்திலே தெரியப்படுத்துகிறதான பொழுது, நீங்கள் ஜெபிக்கிறதான பொழுது கர்த்தர் ஜெபத்தை கேட்டு உங்கள் வாழ்க்கையிலே பெரிய நன்மைகளை கட்டளையிடுவார். தேவ சமூகத்திலே தாழ்த்துவோமா? தேவ கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஜெபிப்போம். நேசிக்கிறதான அன்பின் நல்ல தகப்பனே, அப்ப ஆசீர்வதிக்கப்பட்டதான் இந்த காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எந்த காரியத்தை குறித்தும் கவலைப்படாதீங்க என்று சொல்லி நம்முடைய வார்த்தையின் மூலமா நீர் எங்களோடு கூட பேசுகிறேன். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி ஆண்டவரே. வாழ்க்கையிலே பலவிதமான பாரத்தோடு, கவலையோடு, வேதனையோடு, துக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளை என் தேவன் பார்க்கிறீர். அவர் கண்ணீரை துடைப்பதாக, ஆறுதல் படுத்துவீராக, சமாதானப்படுத்துவீராக. வாழ்க்கையில ஒரு அப்பா நிம்மதியை கொடுத்து என் தேவனீர் வழி நடத்துவீராக. எல்லா பிரச்சனைகளும் மாற்றுங்கப்பா. எல்லா சமாதானத்தின் தேவன் அதாவது தெய்வீக சமாதானத்தினால் நம்முடைய பிள்ளைகளை நிறைத்து வழிநடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்மளுடைய காரியங்களை உங்களுடைய திருச்சந்நிதியிலே ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்திலும் வேண்டுதலும் தெரியப்படுத்தத்தக்கதான இப்படிப்பட்ட கிருபைகளை தம்முடைய பிள்ளைகளுக்கு கருத்து கொடுத்து வழி நடத்துங்க. நீர் ஆண்டவரை தம்முடைய பிள்ளைகளுக்கு தகப்பனாராக கூடவே இருந்து நீர் வழி நடத்த ஆண்டவரை எல்லா தேவைகளும் சந்திப்பீராக. ஆசீர்வதிங்க.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கலக்கம் வேண்டாம், நடுக்கம் வேண்டாம், கர்த்தர் உன்னை காத்திடுவார். தயக்கம் வேண்டாம், தளர்வும் வேண்டாம், தயவுடன் உன்னை நோக்குகின்றார். கலக்கம் வேண்டாம், நடுக்கம் வேண்டாம், கர்த்தர் உன்னை காத்திடுவார். தயக்கம் வேண்டாம், தளர்வும்